மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் களம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடித்து வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டமானது கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்தது. இன்று நிறைவு நாள் ஆலோசனையில் காஞ்சி மற்றும் புதுச்சேரி மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெறும் நிலையில் இன்று பங்கெடுத்துக் கொண்டவர்கள் யார் யார், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. இதுவரை 38 நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகளுடனான கருத்து கேட்பு கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 5 குழுவினர் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகளிடம் ஆலோசனையை நடத்தி வருகின்றனர். இதுல காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக போட்டியிட்டது. அந்த செல்வம் இப்ப எம்பியாக இருக்கிறார். இதுல காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே தொகுதி நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திமுக நேரடி போட்டியா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கும். மற்றொரு தொகுதி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இப்ப அங்க வைத்திலிங்கம் எம்பியாக இருக்கிறார். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு அதிகம் வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படும் நிலையில் புதுச்சேரி நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டிருக்கிறது. தொகுதி நிர்வாகிகளின் கருத்து மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்பு, தேர்தல் பணி உள்ளிட்ட ஒரு தேர்தலுக்கான ஒரு விரிவான ஆலோசனை தான் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. 40 தொகுதிக்கான ஆலோசனை என்பது இன்றுடன் நிறைவடைகிறது. 40 தொகுதிகளையுமே நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டிருந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நிர்வாகிகளின் கருத்துக்களை திமுக தலைமைக்கு கொண்டு சென்று அதன் அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விதத்துல பார்க்கும்போது 40 தொகுதிக்கான ஆலோசனை இன்றுடன் நிறைவடைவதால் வரக்கூடிய நாட்கள்ல அந்த தொகுதி ஒதுக்கீடு, வேட்பாளர் தேர்வு போன்ற விஷயங்கள்ல திமுக கவனம் செலுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.